ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திறன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதியில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ லைவ் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பார்த்தா இதுக்கப்புறம் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் தான். ஓகேவா? யூடியூப்பில் நம்மளை ஃபாலோ பண்ணி, ஓகேவா, இப்போ நம்ம ஃப்ரீ வீடியோ கிளாஸ் பேட்ச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த வீடியோ கிளாஸுக்கு உண்டான லைவ் டெஸ்ட் சார் ஒரு சைட் பை சைடாக டெஸ்ட் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 100 days சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் கொடுத்துருந்தோம், நோட்ஸ் கொடுத்துருந்தோம், டெஸ்ட் வச்சுருந்தோம். பட் ஆனால் அந்த லைவ் டெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ வைக்கல. ஓகேவா? ஸோ அந்த 100 days சேலஞ்சை முடிச்ச ஸ்டூடெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா சார் எனக்கு கண்டென்ட் வைஸ் ஓகே தான், பட் ஆனால் டெஸ்ட் நிறைய இருந்துச்சு நல்லாயிருக்கும், நம்ம லைவ் டெஸ்ட் கனெக்ட் பண்ணி அப்படியே நான் படிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம ஆன்லைன்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஒரு 180 daysக்கு உண்டான பேட்ச். ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பொருந்துற மாதிரி. ஓகேவா? ஏன்னா நம்ம யூடியூப்பில் ஒரு சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா பேட்ச் சொன்னாலும் சரி, யூடியூப் சொன்னாலும் சரி, ரெண்டு பேருக்கும் பொதுவாக தான் தரும். ஓகேவா? அதில் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த லைவ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃப்ரீயாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண போகிறோம். இதை நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 180 days இருக்குன்னு வச்சுக்கலாமே. கிட்டத்தட்ட ஒரு 180 days, 170 இருக்குன்னு வச்சுக்கலாமே. நான் இதை எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60-100 அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்கேன். ஓகேவா? அது 60-100 ஃபஸ்ட்டு 60 நாள். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு 60 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா புக் வைஸ் உங்களுக்கு லைவ் டெஸ்ட் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அடுத்த லாஸ்ட் 100 days. ஓகே, அந்த 100 days பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸஸும் கனெக்ட் பண்ண போகிறோம். லைவ் கிளாஸஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட். ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி வீடியோ கிளாஸ் போயிட்டு இருக்கலாம், அது ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்குண்டான லைவ் டெஸ்ட்டுமே லெசன் வைஸாக உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், கம்மிங் 60 days பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். அதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாப்பிக்கை தான் பேஸ் பண்ணி. ஓகேவா? தமிழில் ஃபஸ்ட்டு 2 யூனிட்டும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி எக்கனாமிக் ஃபுல் டாப்பிக்கும். ஓகேவா? அடுத்து மேக்ஸில் ஒரு 4 டாபிக். ஓகே, 4 இல்லை, ஒரு 6 டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரியா? இந்த 60 நாட்களுக்குள்ளே. ஓகேவா? ஸோ இந்த பிளான் நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜூன் 16ங்களா, இந்த ஜூன் 16லேருந்து ஜூலை, ஓகே, ஜூலை 15 வரைக்கும் அது ஒரு பிளான். அப்புறம் பார்த்தா ஜூலை 16லேருந்து ஆகஸ்ட் 14 வரைக்கும், ஏன்னா ஜூலை மாதம் 31 வரும்னா, ஸோ அப்போ ஆகஸ்ட் 14 வரைக்கும் ஒரு 30 days. ஸோ அது ஒரு பிளான் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு 30 days, அடுத்த 30 days அப்படின்ற மாதிரி 2 பிளானாக போட்டிருக்கேன். ஓகேவா? நான் சொன்ன பண்ணிங்கன்னா அந்த ஃபைனல் 100 days பிளான் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் போது. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த 60 days பிளானை நீங்கள் கரெக்டாக முடிச்சிங்க அப்படின்னா முடித்த உடனே அந்த 100 days பிளான் அப்படி இருக்கும். ஸோ அப்போ எக்ஸாம் கிட்ட நெருங்க உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்ல பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? எப்படி அந்த 100 days பிளான் வைக்கும்போது உங்களுக்கு அந்த லெவல் இன்க்ரீஸ் ஆச்சோ, இந்த வீடியோ கிளாஸ் பார்க்கும்போது நிறைய பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ வீடியோ கிளாஸ்க்கு நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் அதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஒரு நல்ல விஷயம். ஸோ 15,000 பேர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. ஓகே, அந்த 15,000 பேரில் மினிமம் ஒரு 5,000 பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ போட்டாலுமே ஒரு 2 days பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது இந்த லைவ் டெஸ்ட்டும் வைக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், ஆனால் படித்தது நம்ம மைண்டில் எந்த அளவுக்கு நிற்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லைவ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் இந்த லைவ் டெஸ்ட் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு லைக் மூலமாக தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 60 days நீங்கள் என்னோட எப்படி பயணிக்க போகிறீங்க, ஓகேவா, அதில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது, எந்த டெஸ்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, அதையுமே ஒரு சஜஷனாக கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்தும். ஓகேவா? அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கருத்தாக இருந்தாலும் இல்லை உங்களுக்கு அந்த 100 days பிளான் எப்படி இருந்துச்சு, இப்போ இந்த வீடியோ கிளாஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு கருத்து தெரிவிக்கிறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 60 daysக்கு உண்டான ஒரு மினி பிளானை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா? அது மினி ஸ்டடி பிளான். ஏன்னா ஆல்ரெடி 180 daysக்கு உண்டான பிளானை கொடுத்துட்டோம், அதை ஃபாலோ பண்ணி படிச்சிருங்க. சில ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா சார் எனக்கு ஒரேடியாக மொத்தமாக கொடுத்தா நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா அது ஒரு மாதிரி பயத்தை கிரியேட் பண்ணேன் சார், கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்லைனில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு 1 week பார்த்தீங்கன்னா சார் 180 days ரொம்ப நாள் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது நீங்கள் மாதமாக பிரித்து கொடுத்தீங்க, ஆல்ரெடி கொடுத்தீங்களே அந்த 100 days பிளான் 25 days அது அந்த 25 days முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் நிறைய விஷயம் படித்தேன் சார், அது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து எங்களை கொண்டு போங்க, மொத்தமாக கொடுத்து எங்களை சாவடிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் அப்படியே கமெண்ட்டே போட்டிருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து எங்களை பார்த்தீங்கன்னா முன்னேற்றுங்க சார் அப்படின்ற மாதிரி. அது நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 180 days நான் 2ஆக பிரிச்சிருக்கேன். ஓகேவா? இந்த டிசம்பர் மந்த் அந்த 20 days விட்டுட்டேன்.
டிசம்பர் வந்து அந்த 20 days அப்படியே நான் விட்டுட்டேன். நவம்பர் 30 வரைக்கும், நவம்பர் 30 வரைக்கும் இந்த பிளான், இந்த 160ல் ஃபஸ்ட்டு 60 days, இந்த 2 மாதம் ஜூலை ஆகஸ்ட் மாதம் வரைக்கும். ஆகஸ்ட் 15 இந்த சுதந்திர தினம் வருது இல்லை, ஸோ அப்போ சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சுதந்திரமாக அந்த 100 daysக்குள்ளான பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து அந்த 60 days என்ன பண்ண போகிறோம், என்னென்ன லெசன்ஸ் எப்படி லைவ் டெஸ்ட் வைக்க போகிறோம், அந்த லெசன் லிஸ்ட் என்ன, டாபிக் லிஸ்ட் என்ன, மேக்ஸை என்ன டாப்பிக்கில் வைக்க போகிறோம் அப்படின்றத நான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு டவுட் இருக்குது, காலைல எத்தனை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம்? ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து போன வாட்டி போடும்போது போன வருஷம் ஓகேவா ஒரு பிளான் போட்டிருந்தோம். எக்ஸாம் கிட்ட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டு டெஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் டெஸ்ட்டு, கிறிஸ்டல் டெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர் வச்சு டெஸ்ட்டை வந்து கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணால் காலைல 5 மணிக்கெலாம், காலைல வந்து பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுவேன், ஒரு லைவ் போடுவேன். அந்த காலைல 4:30 மணி லைவ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4:30 மணிக்கு ஒரு 4:30க்கு வந்து ஒரு லைவ் வரலாம். ஓகே, டெய்லியுமே நம்ம வந்து அதை கன்சிஸ்டன்சியாக கொண்டு போகலாம். அதாவது என்னென்னா ஒரு தகவல் சொல்கிறோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகத்தை கொடுக்குறோம், உங்களை எழுப்பி விடுறது தான் என் வேலை. ஓகே, அதுக்காக தான் அந்த 4:30 மணி, அது 4:30 மணிக்கு போகலாமா இல்லை 4 மணிக்கு போகலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். ஓகேவா? அதையுமே மறக்காமல் வந்து கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகேவா? 4 மணியா 4:30 மணியா, ஏன்னா இதை சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து தயாராகிக்கணும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் 4:30 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா நானுமே என்ன பண்ணோம் 3:30 மணிக்கெலாம் எந்த அந்த வீடியோக்கு ரெடி ஆகணும். சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்கள். ஸோ என்னுடைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4:00 ஓகே தான், 4:30 ஓகே தான். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து நான், ஏன்னா எக்ஸாம் கிட்ட நெருங்குதுன்னும் போது நாம் இது வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டிய நேரம். ஓகேவா? அப்போது ரிஸ்க் எடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம ரிஸ்க் எடுக்காமல் விட்டோம் அப்படின்னா லைஃபே ரிஸ்க் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரிஸ்க் எடுக்க வேண்டிய டைம், இந்த டைம் நம்ம ரிஸ்க் எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா லைஃப் நமக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. சரியா? ஸோ அது என்ன டைம்ன்றதையும் உங்களுடைய கருத்தையும் கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. யாரெல்லாம் பேட்ச், அதாவது இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம், இது வந்து ஒரு காம்படிஷன் நடத்தலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஓகேவா? அதாவது பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு ஆரோக்கியமான காம்படிஷன் தான். யார் பெரியவங்க அப்படின்ற காம்படிஷனில் எல்லாரும் உள்ளே போகணும் அப்படின்ற ஒரு காம்படிஷன். நீ 10 வருஷம் பட்டியா, நான் 11 போகிறேன் பாரு. ஓகே, நீ இந்த விஓ எடுக்க போறியா, நான் ஜூனியர் சென்டருக்கு போகிறேன் பாரு. ஓகேவா? நீ டைப்பிஸ்டா, நான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு போட்டி. ஓகேவா? 2 பேர் தான் போட்டின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஏன்னா நேற்றைய யூடியூப் ஸ்டூடெண்ட் தான் இன்றைய நம்முடைய பேட்ச் ஸ்டூடெண்ட். ஓகேவா? நாளைக்கு 2 பேருமே யாராக மாற போகிறீங்க, அரசு ஊழியர் தான் கண்டிப்பாக வந்து மாற போகிறீங்க. அதுக்குண்டான ஒரு சிறிய முயற்சி தான் இந்த ஃபஸ்ட்டு 60 டேஸுக்கு உண்டான ஒரு பிளான். ஓகேவா? இதை நம்ம எந்த அளவுக்கு பக்காவாக ஃபாலோ பண்ணுறதை பொறுத்து தான் அடுத்த 100 days. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 60 டேஸை யாரெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை ஒரு சேலஞ்சாக வச்சுக்கிறேன். இந்த 60 டேஸை பிளானை இது வரைக்கும் படிக்கல, இது வரைக்கும் சார் நான் ஏனோ தான் படிச்சிருந்தேன், ஒரு நம்பிக்கையெல்லாம் படிச்சிருந்தேன், ஒரு பிடிப்பையெல்லாம் படிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 60 டேஸ் நீங்கள் பொறுப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அடுத்த 100 days நீங்கள் தானாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இது தானாக படிக்க, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 60 டேஸ் தான் உங்கள் கண்ட்ரோல். அடுத்த 100 days நீங்கள் ஏன் கண்ட்ரோல். அப்போ இந்த 60 டேஸில் நான் வந்து உங்களை என் கண்ட்ரோலில் கொண்டு வர வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த 60 டேஸ் என்ன பண்ணோம், கண்ட்ரோலாக சில விஷயங்களை கடைபிடிக்கும். அதை கடைபிடிச்சிங்க அப்படின்னா அடுத்த 100 days சூப்பராக இருக்கும். இந்த 60யும் 100ம் சேரும்போது கண்டிப்பாக வந்து நம்ம எக்ஸாமில் சென்டம் அப்படின்றது, சென்டம் மீன்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நாம் எதிர்பார்த்த இலக்கு எல்லாமே நமக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். அதை நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுவீங்க, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத இந்த சேலஞ்சை அது வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு கூட சொல்லுங்கள். ஓகேங்களா? பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நைட்டு அதுக்குண்டான அந்த ஒரு லைவாக வரேன், ஒன்று லைவ் கொடுக்க முடிஞ்சால் லைவ் தரேன், அப்படி முடியலை அப்படின்னும் போது வீடியோ கொடுத்துறேன். ஓகேவா? அதை நெக்ஸ்ட்டு அந்த 60 டேஸில் ஃபஸ்ட்டு பார்ட். ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த மாதம் என்ன பண்ணலாம் அப்படின்றது நம்ம தெளிவாக சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து இணைந்துருங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் யாருன்னா படிக்கிறாங்க கூட படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம இந்த வீடியோ பேட்ச் போடும்போதும் சரி, நம்ம 100 days பிளானும் போடும்போதும் சரி, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷெடியூலாக முடிஞ்ச பிறகு தான் ஸ்டூடெண்ட்டுக்கே சொல்லியிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருப்பீங்க. அவன் கீழே வந்து கமெண்ட் சொல்லு, சார் இப்போ தான் சார் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இதுக்கப்புறம் நான் படித்தா கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ மெசேஜ் நம்ம பண்ணுவாங்க, சார் இதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணால் செட் ஆகுமா. நம்ம பேட்ச் போடும்போது கூட அதே மாதிரி தான், பேட்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஷெடியூலில் பார்த்துட்டு அப்புறம் அடுத்த ஷெடியூலில் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ண அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா? அதனால் இப்போயும் நண்பர்களே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, இந்த வீடியோ ஷேர் பண்ணாலே அவங்களே என்ன பண்ணுவாங்க பார்த்து
தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நல்ல விஷயத்தில் ஷேர் பண்ணதுல எந்த தப்பும் கிடையாது. ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் இந்த பிளானோட ஒரு பக்காவான பிளானோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல் வந்து ஆட் ஆன் அப்படின்னா அதுக்கு நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதில் மறக்காமல் ஆட் ஆகிடும். மொத்தம் 2 சேனல் இருக்கும். ஒன்று அஃபிஷியல் டெலகிராம் சேனல், அதில் தான் நம்ம எல்லா தகவலுமே ஷேர் பண்ணுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸ், அந்த வீடியோ கிளாஸை மட்டும் அதில் ஷேர் பண்ணிவிடும். சரிங்களா? தேங்க்யூ.